أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم صلى الله عليه وسلم. அம்மா பாத். எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹு தாலாவை அஞ்சி நடக்க வேண்டுமென்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் ஈமானுடனும் நேரான பாதையிலும் நடந்து சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனிடம் துவா செய்கிறேன். ஆமீன் கூறுங்கள். ஆமீன். அன்பானவர்களே, வெகு விரைவில் நமது வீடுகளுக்கு ஒரு விருந்தாளி வரப்போகிறார். அவரை நாம் விருந்தாளி என்றும் கூறலாம், உளவாளி என்றும் கூறலாம், தூதுவர் என்றும் கூறலாம், அல்லது நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர் என்றும் கூறலாம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது ரமலான், புனிதமிக்க ரமலானுடைய மாதம். ஆம், அல்லாஹு தாலா கண்ணியமிக்க மாதம் என்று கூறிய ரமலான் மாதம் நம்மிடம் வரப்போகிறது. ஒரு விருந்தாளியை நம்ம எப்படி உபசரிப்போமோ அதே போல் நாம் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தணும். அது மாதிரி ஒரு உளவாளி நம்மளை உளவு பார்க்க வந்திருக்கிறாருன்னா நம்ம எப்படி நம்மளுடைய காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிறோமோ, நம்மளுடைய செயல்களையெல்லாம் நேரான வழியில் ஏற்படுத்திக்கிடுவோமோ, அதே போல் இந்த ரமலான் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் தாலாட்ட போய் சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் நம்ம மறுமையில் நம்மளுக்காக சிபாரிசு செய்யக்கூடியதாகவும் இந்த ரமலான் மாதம் இருக்குது. அதனால் இந்த ரமலானை நம்ம வீணாக்கிறாமல் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு வினாடியையும் கூட வீணாக்கிறாமல் நம்ம இதில் அமல்கள் செஞ்சு அல்லாஹ் தாலாவுடைய அன்பையும் ரஹ்மத்தையும் அடைஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக நம்ம அனைவரும் இருக்கணும். புனிதமான இந்த மாதத்தில் கூட குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த ரஜப்லையும் சாஃபானிலையும் குழப்பத்தை ஏற்படுத்தியது போதாது என்று இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். நம்ம இந்த குரான் இந்த நோம்பில் நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குரானை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும், அதிகமாக தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும், இரவு தொழுகையை அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நேர்வழியை காட்டி ஹிதாயத்தையும் நேர்வழியும் தந்து அனைவரையும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய காரியங்களை, ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியும் நன்மை செய்யக்கூடியவங்களாக நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். யார்